ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே கிரியேஷன். இப்போ சுடிதார் புஷ்பேக் எப்படி கட் பண்ணலான்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேண்ட் கிளாத்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை முக்கோணமாக கட் பண்ணிக்கணும். அதாவது இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த எட்ஜி ஓப்பன் இருக்கு பாருங்க. இந்த எட்ஜி ஒன்றா வச்சுட்டு அதை அப்படியே இப்படி இந்த மாதிரி முக்கோணமா கட் பண்ணிக்கணும். இந்த மடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இது நம்ம சைடு இருக்கணும். முக்கோணமா கட் பண்ணிட்டு முக்கோணமா போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கரெக்டா போட்டுக்கோங்க. இந்த அளவு பேண்ட் எடுத்துக்கோங்க. அளவு பேண்ட் எடுத்துக்கிட்டு இது நார்மல் சுடிதார் பேண்ட். இதுக்கு இதில் இந்த மேலே பட்டி இருக்குது பார்த்தீங்களா, பட்டிக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவை மட்டும்தான் இதில் நம்ம எடுக்க போகிறோமே. இது எந்த அளவு வருதோ அது மட்டும், வெறும் இது மட்டும்தான் இதை எடுக்க போகிறோமே. இதை நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அதுக்கு ஒரு அதுக்கப்புறமா இதுக்கு நமக்கு புஷ்பேக்கு நமக்கு இவ்வளோ பெரிய இது தேவையில்லை, ஓப்பனு. அதனால் இதில் இன்ச் டேப்பில் நம்ம கால் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இதுக்கு இவங்களுக்கு 6, நான் 6 தான் குறிச்சிருக்கேன். இதிலிருந்து நம்ம முட்டிக்கால் வரைக்கும், முட்டிக்கால் கொஞ்சம் கீழே வரைக்கும், அதாவது உங்களுக்கு இன்ச்சு இதில் இது பண்ணணும்னா இங்கேருந்து இப்போ இந்த பேண்ட்டை இங்கே நான் குறிச்சிருக்கேன் இல்லைங்களா, 6 தான் இது பண்ணியிருக்கிறது. இப்போ இந்த பேண்ட் அளவுக்கு நம்ம இங்கே ஹிப்புக்கு இங்கே குறிச்சாச்சு. குறிச்சிட்டு இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இது கொஞ்சம் கீழே, மேலுக்கு பண்ணாதீங்க, கொஞ்சம் கீழுக்கு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இங்கேருந்து நீங்கள் ஒரு லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே எப்படியும் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுப்போம், அப்போ தான் கரெக்டாக வரும். இது நமக்கு இந்த பாயிண்ட் வேணுன்றதுனால தான் இதை இங்கே குறிக்கிறது. குறிச்சிட்டு நமக்கு இங்கே முட்டி வரும். இதில் பாதி நமக்கு இதை பாருங்க, இதை இது பண்ணுறீங்களா, இங்கே தான் நமக்கு முட்டி வரும். இந்த ஹிப்பில் இருந்து இதை அப்படியே மடக்கினீங்கன்னா எவ்வளோ வருதோ அங்கே குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அது வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் இதையும் இன்னும் கொஞ்சம் கீழுக்கு குறிச்சிடுறேன். குறிச்சிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த முட்டி இருக்குதுங்களா, அது லைட்டாக இப்படி வளைச்சி எடுத்துட்டு வாங்க. அப்போ தான் இங்கே நம்ம கேதரிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக இப்படியே வளைச்சிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம்.
விட்டு எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த பீஸையும் கட் பண்ணிடுங்க. பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இப்படி இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம எங்கே கட் பண்ணது, இந்த இதுக்கு கட் பண்ணது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கட் பண்ணது. இப்போ இந்த பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த பீஸை வந்து கரெக்டாக இப்படி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கட் பண்ணுறது அந்த முக்கோணம் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து இதை 4ஆக கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம இங்கே வைப்போம். அதை நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நம்ம வச்சான்ட்டு. பாருங்க, அதை வந்து நம்ம இந்த மாதிரி வைப்போம். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு இங்கே நிறைய ஸ்ப்ரில் வரணும் இல்லைங்களா, அதுக்கு இதுவாகும். நான் ஸ்டிச் பண்ணும்போது இதை எப்படி வச்சா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்றதை நான் இது காமிக்கிறேன். இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணுவோம். இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா வரும் பாருங்கள், இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே எக்ஸ்ட்ரா வர்றதை நம்ம கட் பண்ணிடணும். அப்போ வந்து இந்த ஸ்ட்ரைட் வந்து அப்படியே வரும். அது நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்றத நான் காமிக்கிறேன். இதுக்கு தான் வந்து இந்த 4 பீஸு. ஏன்னா வந்து இந்த 4 பார்ட் இருக்கு இல்லைங்களா, இது 1 2 3 4, அந்த 4 பார்ட்டுக்கும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இந்த 4 பீஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். புஷ்பாக்கு ரொம்ப முக்கியமானதே வந்து இந்த பீஸுங்க தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேண்ட்டுக்கு பட்டியிலேருந்து கீழே அந்த ஹிப்பிலேருந்து வர பீஸ் மட்டும் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டி பீஸு. இந்த பட்டி பீஸ் வந்து எதுனா நான் வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த துணிக்கு இங்கே கட் பண்ண பாருங்க, இதில் தான் வந்து இந்த பட்டியை நம்ம கட் பண்ண போகிறோம். இது எவ்வளோ தொலைவு வருதுன்னு பார்த்துங்க, எவ்வளோ ஹைட்டு உங்களுக்கு வேணும்ன்ட்டு. இப்போ அளவுது வந்து நமக்கு எவ்வளோ இருக்கிறது, இங்கேருந்து இவ்வளோதான். நம்ம அதாவது ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் நமக்கு போதும். ஆனால் மேலே கீழே மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால 1/4 இன்ச்சு வேணும். ஆனால் மேலே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச்சு வேணும். இப்போ இந்த கரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரையை வந்து மேல் பகுதியில் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு 1.5 இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதில் இருந்து நமக்கு இது எவ்வளோ அளவோ அதை பார்த்துக்கோங்க. இங்கே இருக்குது, இங்கேருந்து வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இது வந்து அளவு பாருங்க, இது அளவு, இதிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு, அவ்வளோதான். மொத்தமே வந்து உங்களுக்கு அந்த பட்டி இது எல்லாமே சேர்த்து 7.5 தான் வருது. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பட்டி வந்து கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படி இருக்கிறவங்க 9 அப்படி வச்சுப்பாங்க. ஆனால் புஷ்பாக்கு வந்து நமக்கு 7.5 8 அவ்வளோ இருந்தாலே போதும் நமக்கு. பாருங்கள், 7.5 தான் நான் எடுத்துருக்கிறது, வெறும் 7.5. அதில் வந்து 1.5 வந்து நமக்கு மடிக்கிறதுக்கு போகும், மீதி தான் வந்து இந்த இது. அப்புறமா அதுக்கு வந்து அளவு குறிச்சிக்கோங்க.
எவ்வளோ தளவு நம்ம ஹைட்டு, இந்த ஹைட்டு, இந்த அகலம் இங்கேருந்து எவ்வளோ தொலைவுன்ட்டு அகலம். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக பத்தாது, நமக்கு இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். இவ்வளோதான் இருக்குது. இதில் வந்து இந்த அளவை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதே அளவை அதே கரை இருக்கிற பகுதியாக வந்து பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த கரை இருக்குதுல்ல, அதே கரை இருக்கிற பகுதியாக பார்த்துட்டு இவ்வளோ இருக்குதா. இப்போ இவங்களது இதை குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுலேருந்து 1/4 இன்ச்சு விட்டுருக்கோங்க, இங்கே இது பண்ணுங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இதுலேருந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து இதில் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிட்டோம்னா வந்து கரெக்டாக இருக்கும். அவங்க பேண்ட் அளவே வந்து பட்டி கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதை எப்படி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டிக்கு உண்டான பீஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பாருங்க, இப்போ பேண்ட் இந்த புஷ்பாக்கு வந்து பட்டிக்கு உண்டான பீஸும் ரெடி ஆயிடுச்சு. புஷ்பாக் பேண்ட்டு தான் கட் பண்ணியாச்சு. அங்கே மேலே இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணதை கரெக்டாக மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீஸுமே நீங்கள் சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே அதை கட் பண்ணிங்கன்னா அந்த கட் பண்ணதை வந்து கரெக்டாக எதெல்லாம் நம்ம கட் பண்ணோமோ அதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒன்றா பேக் பண்ணி வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எதுவுமே வந்து தேடணுன்ற அவசியம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக கடகடன் நம்ம மிஷினில் உட்காந்தோம்னா கடகடன் ஒவ்வொன்றா எடுத்து கடகடன் தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இதை பேக் பண்ணி வைக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.